சோர்ந்து போக மாட்டோம், நாங்க உடைஞ்சும் போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம், நாங்க வெக்ஸும் ஆக மாட்டோம். பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில, பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில 10:13 இந்த வசனம் யூஸ்ஃபுல்லுங்க. 10:13 இந்த வசனம் யூஸ்ஃபுல்லுங்க. அவர் குவான்டிட்டிக்கு மேலா சோதிக்கப்பட நம்மள ஒரு நாள் விட மாட்டார். அளவுக்கு மிச்ச அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுதான் வேதம் சொல்கிறது. குவான்டிட்டிக்கு மேலா சோதிக்க மாட்டாருன்னு அழகா பாடல் வரி சொல்லுது. குவான்டிட்டிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அலோவ் பண்ண மாட்டாருங்க. குவான்டிட்டிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அலோவ் பண்ண மாட்டாருங்க. சோதனைய மேற்கொள்ள பலனுண்டுங்க, தப்பி செல்ல கேப்புண்டுங்க. சோதனைய மேற்கொள்ள பலனுண்டுங்க, தப்பி செல்ல கேப்புண்டுங்க. வசனத்தை பிடிச்சிடுவோம், எஸ்கேப்பும் ஆயிடுவோம். சோர்ந்து போக மாட்டோம், நாங்க உடைஞ்சு போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம், நாங்க வெக்ஸும் ஆக மாட்டோம். பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 10 அதிகாரம் 13 வசனங்க. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில 10:13 ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசனங்க. 10:13 இந்த வசனம் யூஸ்ஃபுல்லுங்க. சூப்பரா இருக்கா பாட்டு? 1 கொரிந்தியர் 10:13 மறக்குமா? மறக்கவே மறக்காது. இப்ப ஆக்ஷன் பண்ண சூப்பரா பவுலனை டீம் வர்றாங்க. எல்லாம் ஜோரா ஒரு கிளாப் பண்ணிரலாமா? சூப்பர் கிளாப் பண்ணிட்டு ஆக்ஷனை பார்க்க போறோம். சூப்பரா சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆக்ஷன். சோர்ந்து போக மாட்டோம், சூப்பர். நாங்க உடைஞ்சு போக மாட்டோம், ஆமாங்க, தோற்று நாங்க தோற்று போகவே இல்ல. நாங்க வெக்ஸும் ஆக மாட்டோம். அப்படியா? பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில, பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில 10:13 இந்த வசனம் யூஸ்ஃபுல்லுங்க. சூப்பர்ங்க. 10:13 10:13 இருக்குதா? இந்த வசனம் யூஸ்ஃபுல்லான வசனம். எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா. குவான்டிட்டிக்கு மேல நான் சோதிக்கவே மாட்டேயா. குவான்டிட்டிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அலோவ் பண்ண மாட்டாருங்க. குவான்டிட்டிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அலோவ் பண்ண மாட்டாருங்க. சோதனைய மேற்கொள்ள பலனுண்டுங்க, தப்பி செல்ல கேப்புண்டுங்க. சோதனைய மேற்கொள்ள பலனுண்டுங்க, தப்பி செல்ல கேப்புண்டுங்க. வசனத்தை பிடிச்சிடுவோம், எஸ்கேப்பும் ஆயிடுவோம். 1 2 3 சோர்ந்து போக மாட்டோம், எஸ். நாங்க உடைஞ்சு ஆமாங்க, தோற்று போக மாட்டோம், தோல்வியே இல்லைங்க நாங்க எங்களுக்கு. வெக்ஸும் ஆக மாட்டோம். பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில, பவுலொன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில 10:13 யூஸ்ஃபுல்லுங்க அந்த வசனம். வசனம் யூஸ்ஃபுல்லுங்க. 10:13 இந்த
வசனம் யூஸ்ஃபுல்லுங்க. உங்க மத்தியில இங்க ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவங்க பேர் தர்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஆகஸ்ட் 15 ஒரு வாலிபர் முகாம் நடத்தி இருந்தோம். அந்த முகாமை குறித்து அவங்க ஒரு சோஷியல் மீடியால ஒரு ஆட் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டவரை அறிந்தவங்க கிடையாது, ஆண்டவரை பத்திலாம் தெரியவே தெரியாது. ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு நம்ம போலாமா, நம்ம குடும்பத்தில் இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதே, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் இதே போன்ற ஒரு வாலிபர் முகாம்ல தர்ஷன் கலந்து கொண்டாங்க. அங்க ஆண்டவர் நம்முடைய அண்ணன் டேவிட் கணேசன் அன்னை மூலமா ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார் முழு உலகத்திற்காகவும் என்ற செய்தியை கேட்டபோது முதல் முறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அதே கூட்டத்துல நான் என் குடும்பத்துக்காக தான் அழுதுகிட்டே இருக்கிறேன், கடன் இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா உலகத்தை படைத்த தேவன் உலகத்துக்காகவே அழுறாரே, அவருடைய கண்ணீரை நான் துடைக்க வர்றேன்னு சொல்லி அடுத்த நாளே நம்முடைய ஊழியத்தில் முழு நேர மிஷனரியாய் இணைந்து வேதாகம கல்லூரியை முடித்து இப்போது ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கையத்தட்டுங்களே, கையத்தட்டுங்களே. யார் போவாரோ, யார் அவருடைய சத்தத்தை கேட்பா? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற ஏசாயாவை போன்ற இக்கால மனிதர்கள் இதோ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அதே ஏக்கத்தோடு தான் உங்க முன்னாடி வந்திருக்கிறார். இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக ஆண்டவரின் கண்ணீரை துடைக்க, அவருக்காக செயல்பட இதுல இருக்கிற நீங்க எல்லாரும் அர்ப்பணிப்பீங்கன்னு சொல்லி மாத கணக்காக உங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சிருக்கோம். ஹல்லேலூயா.